ஹாய். தெரியும் ஃபஸ்ட் டைம் இன் யூஏஇ துபாயில், அதாவது இது கொஞ்சம் அலைன் நம்ம அபுதாபி ஏரியா. ஃபஸ்ட் டைம் க்ரீன் ஹவுஸ் பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது அவ்வளோ செவரல் லைன்ஸ், அதில் வரிசையாக ஒவ்வொரு பாத்தி கட்டி க்ரீன் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணி குக்கும்பர் வெள்ளரிக்காய், நம்ம ஊர் வெள்ளரிக்காய் மெயின்டைன் பண்ணுறாங்க. வெள்ளரிக்காய் முளைய வைக்கிறதுக்கு இந்த பாலைவனம் ஏரியாவில் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியும், பாட்டிகள் வரிசையாக சீக்வன்ஸாக இருக்கும். அவ்வளோ அழகாக டென்ட் அமைச்சு மேல் கீழே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பூ பூத்துருக்கு, அழகாக காய்ச்சிருக்கு. இந்த ஏரியா சொல்ல போனால் அவ்வளோ சூடான ஏரியா, ரொம்ப கொதிக்க இருக்கும். அது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 10க்கு மேலே ஒரு ஜெயிண்ட் ஃபேன் வச்சுருக்காங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சூடை ஃபுல்லாக வெளியில் அனுப்பிச்சிடும். இந்த போது எனக்கு சூடான ஃபீலிங்கே இல்லை. வெளியில் வந்துட்டு காருக்குள்ளே போன மாதிரி தான் ஏசி, வெளியில் இருந்தோம்னா வேர்த்து வடித்து ஒழிகிறோம். அவ்வளோ கரகரப்பாக இருக்குது, வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்படி இருந்தும் இதுக்குள்ளே அவ்வளோ புடுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அதுக்கு காரணம் ஃபுல்லாக இந்த ஃபேன் வந்து உள்ளுக்கக்கூடிய ஹீட்டை வெளியே எடுத்துட்டு மேலே ஃபுல்லாக சன்ரைஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. அழகாக கண்டிஷன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளரி பிஞ்செல்லாம் பூத்துக்கு அப்படி குழுங்குது ஒவ்வொரு பூலையும். இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் தான் இதை ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க. நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஊரில் ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்ச காய் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, எடுத்தாச்சு. ஜஸ்ட் இதுதான் ஃப்ரெஷ்ஷாக வந்த குக்கும்பர். லைட்டாக இது வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணியாச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையிலே நம்ம மார்க்கெட்டில் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்குது. ஆனால் அங்கே இருக்கிற செடியில் எங்கள் மாடி தோட்டத்தில் பறித்து சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குது. செடியிலேருந்து பறித்து சாப்பிட்டோம்னா அதுக்கும் தனி ருசி, இந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே. அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. ஒரு ஹார்ட்னஸ் ஃபீலிங்கே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுக்கும் கன்ஃபார்மாக தேவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா 24 hours அவர் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தேவைப்படுறப்ப மார்னிங் டயத்தில் மட்டும் திறந்துடுவாங்க, நைட் டயத்தில் இருக்காது. அந்த மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு 2 3 பேர் இருக்கிறாங்க. இந்த டேட் ஃபார்ம், இந்த க்ரீன் ஹவுஸ் ஃபார்ம்,